பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தனுடைய நினைவு பிரகாரம் வழி நடத்துவராக. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன் என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வசனங்களை தியானித்து வருகிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதமாக சொல்கிறார், கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாய் பெற்றுக்கொள்வீர் என்று சொல்கின்றார். அப்போ நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாய் பெற்றுக்கொள் என்று சொல்றார். அப்போ நாம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கத்தக்கதான விதத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கின்றோம். கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, கேளுங்க உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியா பெற்றுக்கொள்ள சொல்லி இருக்கிறதுனால நாம கேட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தாக நீதிமொழிகள் 10:24 வாசிக்கிறோம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு வரும் என்று சொல்லி பார்க்கும். அப்போ நீதிமான் ஆகிய நாம் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிற அப்படின்னாலே, நாம் விரும்புகிற காரியங்களை தான் கர்த்தர் செய்கிறார் என்று சொல்றதுனாலே நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொல்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த ஸ்திரிக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் கூட அதை தான் சொல்றதா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உன் விசுவாசம் உன்னை விடுதலை ஆக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றிற்று, உன் விசுவாசம் உன்னை தேர்ந்தவனாய் மாற்றிருக்கிறது, உன் விசுவாசம் எனக்கேற்ற கிரியை செய்கிறனாய் உன்னை மாற்றிருக்கிறது சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால் நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் சொல்லி இந்த வார்த்தையின் மூலமா நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல கூட இயேசு கிறிஸ்து சொல்றார், 2 குருடரை பார்த்து, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார். அவர்கள் 2 பேரும் பார்வை பெற்றுக் கொண்டதுக்கு இயேசு சொல்றார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி. ஆகினாலே நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே நெகட்டிவா இல்லாமல் எப்பொழுதுமே பாசிட்டிவா இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லா இருக்கிற வீட்டை இடிஞ்சு ஊதுறோமோன்னு சொல்லிட்டு யோசித்து உட்காந்துக்க கூடாது. இடிஞ்சு விழாத கர்த்தர் பாதுகாப்பார் சொல்லி விசுவாசமா இருக்கும். அதுதான் விசுவாசம் பிரியமானவர்களே. ஆகினாலே விசுவாசம் நிறைய பேர் தப்பா நினைச்சுருக்கிறீங்க. விசுவாசம் வந்து அப்படி பண்ணுவான், விசுவாசம் இப்படி பண்ணுவான், விசுவாசம் குறித்து பேச ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் இல்லாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்கப்படுகிறவராக இருக்க, உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு ஆக கடவுள் சொல்லிக்கிறதுனால நம்முடைய விருப்பத்தை தான் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி விருப்பம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம தான் ஜீவனை விரும்பணும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும்னு நீங்க விரும்பினா, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். உங்களுடைய விருப்பத்தை தான் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 145:19ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கார். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கூட அவரே நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நான் அவர்களுக்கு எனக்கு பயப்படும்படியான பயத்தை கொடுத்தேன் என்று சொல்கின்றார். அப்போ அந்த பயத்தையும் கூட அவர் தான் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பயப்படுற பயத்தையும் அவர் தான் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 33:3 வாசிக்கும் போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பதான் நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன், அறியாத உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாதமான உன் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்ப கர்த்தரை நோக்கி நாம கூப்பிடும் போது பெரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுல சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் நீடிய பொறுமையா இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா இருக்கும் பொழுது நியாயம் செய்கிறவரா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் இந்த வசனத்து மூலமா நாம் புரிந்து கொள்கிறோம். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நாம கூப்பிட்டோம்னா நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார், நமக்கு செய்யக்கூடியவரா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினால தான் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். அங்கேயும் கூட பாருங்க, நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். உன்னுடைய சூழ்நிலை மோசமானதாக இருக்கலாம், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஏன் தான் வாழறோன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த சிந்தனையில் இருந்து வெளியே வந்துவிட்டு கர்த்தர் சொல்ற ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவான்னு சொல்லி என்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு. ஆகினா இந்த ஆபத்து காலத்தை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை எல்லா பிரச்சனையும் விடுதலாக்கி என்னை கை தூக்கி எடுக்கக்கூடியவராக இருக்கணும்னு சொல்லி விசுவாசித்து கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுகிறவராக இருக்கணும். ஏனென்றால் தேவன் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன் அவர் என்று சொல்லி நீங்கள் வசனத்து மூலமாக புரிந்து கொண்டவரை கூப்பிடக்கூடியவர்களாக இருக்கணும். மத்திய 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்க அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிட்டால் அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமான பலன் உனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நீங்க உங்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம், உங்க வீட்டுக்குள்ள போங்க, தனியா தாழ விட்டுக்கொள்ளுங்க, தேவனை நோக்கி ஜெபிங்க. ஆனா உங்க விசுவாசம் என்னவா இருக்கணும்னு சொன்னாக்கா, நான் அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணா கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தரேன்னு சொல்லிக்கிறாரு, என் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுறேன்னு சொல்லிக்கிறாரு. ஆகையால் நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க, அந்த விருப்பத்தை ஜெபத்தின் மூலமா தெரியப்படுத்துங்க. கர்த்தா இப்படி இருக்க விரும்புறேன், இந்த உலகம் இப்படி மாற விரும்புறேன், உங்களுடைய ராஜ்யத்தை பூமியில வர விரும்புகிறேன், உங்களுடைய சித்த பருவத்தில் செய்யப்படும் பொழுது பூமியில செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நீங்க தான் விரும்ப வேண்டும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாகனா நீங்க புரிந்து கொண்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் எப்போ என்ன தேவனுடைய ராஜ்யம் என்றால், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பு அல்லது நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் இந்த உலக மக்கள் எல்லாரும் நிரப்பப்படணும், அந்த ராஜ்யம் இந்த பூமியில வரணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னா என்னன்னு புரிந்து ஜெபிக்கணும். இயேசு சொல்றார், நான் தேவனுடைய விரல்களால பிசாசுகளை துரத்தப்படினாலே தேவனுடைய ராஜ்யங்கள் மத்தியில வந்திருக்குன்னு சொல்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்ன? பிசாசுகள் துரத்தப்படுது. அப்ப இந்த பூமியில இருக்க பிசாசுகள் எல்லாம் துரத்தப்படணும் கர்த்தாவே, அப்படிப்பட்டதான் நம்முடைய ராஜ்யம் வரணும். உங்களுடைய சித்தம் பரலோகத்தை செய்யப்படும் போல இந்த பூமியில செய்யப்படுவதாகனா என்ன அர்த்தம்னா, பரலோகத்தில் இல்லாததெல்லாம் இந்த பூமியில இருக்கக்கூடாது, பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த பூமியில இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம் பரலோகம் செய்யப்படும் போல இந்த பூமியில செய்யப்படும். புரிந்து கொண்டு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். பரலோகத்தில் இல்லாததெல்லாம் இந்த பூமியில இருக்கக்கூடாது, பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த பூமியில இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதை புரிந்து கொண்டு கேட்க, சும்மா ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தனால ஒண்ணுமே நடக்காது. ஆகினா நம்ம புரிந்து கொண்டு கேட்க, நம்முடைய ராஜ்யம் வரணும், அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். நம்முடைய ராஜ்யம் வரணும் கர்த்தா, நம்முடைய சித்தம் பரலோகம் செய்யப்படும் போல பூமியில செய்யப்படணும், புரிந்து கொண்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கடைசியாக மத்திய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தம்மிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் தேவனிடத்துல கேட்கும் போது அவர் நன்மையானவைகளை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். தம்மிடத்துல வேண்டிக்கிறோம். அப்ப நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ நாம தான் தேவனிடத்தில் நம்முடைய விருப்பத்தை, நல்ல விருப்பங்களை எல்லாம் தேவனிடத்துல தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். வேத வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க, அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனிடத்துல விருப்பத்தை தெரியப்படுத்த ஆரம்பிங்கள். ஏனெல்லாம் நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி இத்தனை ஆதாரபூர்வமான வசனங்களை பார்த்துட்டோம். அப்படி நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றின சில காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் அடுத்த இதில் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே சுமந்துகிறோம். எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய வசனத்தின் அடிப்படையில் உங்களிடத்துல தெரியப்படுத்தலா இருப்பதற்கு எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.